வணக்கம். சென்னை ஆரியபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வந்திருக்கின்றனர். தவிகவிற்கு அதிமுக சார்பில் ஆதரவு கொடுப்பது, கூட்டணி அரசு அமைப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் அதிமுக மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். விஜய் அவர்களுடன் கூட்டணியில் இணைந்து போதிய அமைச்சரவைகளை பெற வேண்டும் என்றும் இந்த ஆலோசனையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். இதற்கு தவேகாவுடன் இணைந்து செயல்பட வேண்டும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலும் இதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் பேசியிருக்கின்றனர். ஆனால் சி.டி. நிர்மல்குமார் தவேகாவின் மூத்த நிர்வாகி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது அதிமுகவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று மறுத்திருக்கிறார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது உண்மைதான் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் ஒரே காரில் ஏறி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதுதான் தற்பொழுது அனைவரின் கேள்வியாக இருக்கிறது. அதிமுகவிற்கு மொத்தம் 44 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஆதரவளித்தால் எளிதாக ஆட்சி அமைத்து விடலாம். மற்ற சிறிய கட்சிகளின் ஆதரவு என்பது தேவையில்லை. தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் தவிக தலைவர் விஜய் அவர்களை ஆதரிப்பாரா என்ற கேள்வி வந்திருக்கிறது. இன்று மதியம் 1:45 மணி அளவில் ஆளுநர் அவர்கள் சென்னை வர இருக்கிறார். அதற்கு பின்பு ஆட்சி அமைப்பதற்கு தவிக நேராக சந்தித்து ஆளுநர் அவர்களிடம் மனு அளிக்க இருக்கிறார்கள். ஆளுநர் அழைப்பு விடுத்ததற்கு பிறகு நாளை நேரு விளையாட்டு அரங்கில் இந்த பதவியேற்புக்கான ஏற்பாடுகளும் தற்பொழுது ஜரூராக நடைபெற்று வருகின்றன. இபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்ன என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக இருக்கிறது. இந்த நிலையில் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளின் செய்தியாளர் சந்திப்பு தற்பொழுது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.